ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? ஸோ எல்லோருக்கும் இனிய தீப திருநாள் வாழ்த்துக்கள். செம பவர்ஃபுல்லாக முரளி ஆரம்பிக்கிறார். சாக்கார் முரளி 14/12/2024. ராமாயணத்தில் பார்த்திங்கன்னா, ராமாயணம் மகாபாரதம் எல்லாத்துலேயுமே அந்த சண்டைக்கு முன்னாடி அவங்களுக்கு இது கிடைக்கும். ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு அஸ்திரம் வாங்குவாங்க, ஆயுதம், சக்தி வாய்ந்தது, இதை யாராலையும் வெல்ல முடியாது அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த மாதிரி பாபா சொல்கிறாரு, 2 அம்பு கொடுக்குறவங்களுக்கு மன்வனாபவ மத்தியஜிபவன்ட்டு, இதன் மூலமாக நீங்கள் மாயாவை வெல்ல முடியும். எப்படிப்பட்ட மாயாவையும் வெல்ல முடியும். எப்படி? நான் பாபாவுடைய குழந்தை அப்படிங்கிறதன் மூலமாகவும், நான் நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன்ற அந்த போதையும் சதா மூழ்கி இருந்தால் எப்படிப்பட்ட மாயாவில் இருந்தும் தப்பிச்சிடுவீங்க. இல்லை, எல்லாம் சில காலம், நான் நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன், சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கேன்ப்பா, இந்த உலகத்துக்கு எனக்கு எல்லா கணக்கும் முடிஞ்சதுடா சாமி அப்படின்ற எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கணும். கேள்வி. ஸோ அது ஒரு ஏக்கமே வரணும். வெளிநாட்டில் இருக்கிற கணவனுக்கு குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் வரும்ல, ஒரு 4 வருஷம் கழிச்சு வரான்னா. அந்த மாதிரி நம்ம இப்போ ஃப்ளைட்டு கிளம்பிடுச்சு, சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறோம், அந்த ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கணும். எதன் ஆதாரத்தில் பாபாவுடைய உதவி குழந்தைங்களுக்கு கிடைக்கும்? ஸோ எப்படி குழந்தைங்க பாபாவுக்கு தேங்க்ஸ் பண்ணணும்? ஸோ 2 விஷயமுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். பாபா கிட்டேருந்து எப்படி உதவி கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த உதவிக்கு நாம் எப்படி நன்றி செலுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கணும். பதில்: எந்த அளவுக்கு குழந்தைங்க பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ, அன்பாக நினைவு பண்ணுறீங்களோ, அது ரொம்ப முக்கியம். அந்த அளவுக்கு பாபாவுடைய உதவி கிடைக்கும். இல்லை, எந்த அளவுக்கு அன்பு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உதவி. ஸோ பாபா மேலே நீங்கள் அன்பு வச்சுருக்கிறது எப்படி தெரியும்? பாபா சொல்கிறத எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறீங்களா, நினைக்கிறது உட்பட. மெயினாக அவருடையவன் நான் அப்படின்றது சதா மனதில் ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு பாபாவுடைய உதவி கிடைக்கும். கலப்படமற்ற நினைவு இருக்கணும். ஸோ அவர்கிட்ட நீங்கள் அன்பாக பேசணும் அப்படின்னா துல்லியமாக புத்தி அவரோட மட்டும் இணைஞ்சு இருக்கணும். அப்போ தான் இதயம் உரையாடல்னு பாபா சொல்லுவார். ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன். அது அவரை தவிர வேறு யாருமே புத்தியில் இல்லாட்டினாதான் அவரோட புத்தி இணையும். கூடவே ஸ்ரீமத்தையும் ஒன்று விடாமல் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பாபா தொடர்ந்து உங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ அப்படி உதவி பண்ணும்பொழுது பாபாவுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்லணும்? முதல்ல தேங்க்யூ பாபா சொல்லிவிட்டு, பாபா நீங்கள் பரந்தாமத்திலிருந்து அழுக்காக இருக்கிற எங்களை தூய்மையாக்குறீங்க. உங்ககிட்ட இருந்து அளவற்ற சந்தோஷத்தை இந்த அளவற்ற துக்கம் நிரம்பிய உலகத்தில் அடைகிறோம். நாங்கள் அதை நினைத்து நினைத்து நாங்கள் அன்பு கண்ணீர் சிந்துறோம் பாபா அப்படின்னு பாபா கிட்ட நம்ம பேசணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? ஏன்னா அங்கேருந்து உதவி செய்கிறார். இப்போ ரோட்டில் ஏதோ ஒன்று ஆச்சுன்னா உதவி செய்கிறதுக்கு அங்கே இருக்கிறவங்க உதவி செய்வாங்க. டக்குன்னு பக்கத்தில் யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் உதவி செய்ய முடியும். ஆனால் பாபா நமக்காகவே அங்கேருந்து உதவி செய்கிறார். டெய்லியும் தூய்மை ஆக்கிட்டு தான் போவேன்ட்டு இருக்கிறார். அவர்கிட்ட இருந்து அளவற்ற சந்தோஷத்தை நாம் அனுபவம் செய்கிறோம், அடையிறோம். 2500 வருடத்துக்கு தேவையான அத்தனையும் சேர்த்து வச்சுக்கிறோன்னா அன்பு கண்ணீர் சிந்தனும் இல்லை. ஓம் சாந்தி. ஸோ அனைத்து உறவுகளோடும் ஒப்பிடும் பொழுது தாய் தந்தை உறவு தான் மிகவும் பிரியமான உறவு இல்லையா? ஒரு குழந்தை அப்பா அம்மாவை நேசிக்கிற அளவுக்கு யாரையுமே நேசிக்காது.
அதேமாரி அந்த தாய் தந்தைக்கும் குழந்தைங்க மேலே தான் அவ்வளவு அன்பு இருக்கும். ஸோ பாபா தான், இந்த பாபாவைத்தான் மனிதர்கள் தாயும் நீயே தந்தையும் நீயேன்னு சொல்கிறாங்க. மற்றபடி ஸ்தூல தாய்கிட்ட போய் நீ தான் எனக்கு அப்பாவும் அம்மாவும், அல்லது ஸ்தூல லௌகீக அப்பா கிட்ட போய் நீ தான் எனக்கு அப்பாவும் அம்மாவும்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக இப்படி ஒரு மகிமை இருக்குது. ஆனால் அந்த மகிமைக்குரியவர் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. இல்லை அம்மாவும் நீயே அப்பாவும் நீயேன்னு ஒரு சினிமா பாட்டு கூட இருக்குது இல்லையா, முருகனை பார்த்து பாடிட்டுருப்பாங்க. ஆனால் அது அவர் கடவுள் நினச்சி பாடுறாங்க. ஸோ கடவுளுக்குரிய சிவபெருமானுக்குரிய மகிமை அது. ஆனால் மனிதர்களுக்கு மட்டும் யாருக்கு இந்த மகிமை, அந்த மகிமைக்குரியவர் இந்த பூமியில் தான் இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உடனடியாக அவரை பார்க்க தான் மட்டும் இல்லை எல்லாரும் கூடவே அழைச்சிட்டு போவாங்கன்றார். ஆனால் என்ன பண்ணுறது, மனிதர்களுக்கு தெரியலையே. தெரியாமல் இருக்கிற மாதிரி தான் இந்த நாடகம் விதிக்கப்பட்டு இருக்குது அப்படின்னு பாபா சொல்கிறார். இல்லை வருஷம் நிறைய பேர் அந்த தீர்த்த யாத்திரையிலே வருஷம் ஃபுல்லாக இருப்பாங்க. சில பிரபலங்கள் கோவை சர்லா போன்றவர்கள் கூட அப்படி இருக்கிறாங்க. ஆனால் கடவுளே வந்திருக்கிறாருன்றது தெரியாமல் பாவம் இன்னும் முருகன் மாதிரி கோயில் கோலம்னு சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. பிள்ளையார் மாதிரி அப்பா தான் எனக்கு உலகம்னு நாம் இருக்கிறோம். எப்போ இந்த நாடகம் முடிய போகுதோ அப்போ தான் பாபாவே வரார். வந்துட்டாலே நாடகம் முடிய போகுதுன்னு அர்த்தம். ஆனால் இப்போ தான் சுவாரஸ்யமும் கூட. இதுக்கு முன்னாடி உயிரோட்டமாக நாடகம் நடக்கும், மேடை நாடகம். நடிகர்கள் அங்கே நேரடியாக நடிப்பாங்க. அப்போ நாடகம் முடியும் போது எல்லா நடிகர்களும் ஸ்டேஜுக்கு வருவாங்களாம். அதே மாதிரி தான் இது கூட எல்லையற்ற மிகப்பெரிய நாடகம், மிக நீளமான நாடகம், 5000 வருட நாடகம். ஸோ தங்க யுகத்தில் நடந்த விஷயங்கள், வெள்ளி யுகத்தில் நடந்த விஷயங்கள், காப்பர் யுகத்தில் நடந்த விஷயங்கள், கலியுகத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய புத்தியில் இப்போ இருக்கணும். இந்த காலச்சக்கரம் பரந்தாமத்திலையும் சுற்றுறது கிடையாது, சூக்ஷ்மவாதனத்திலையும் சுற்றுறது கிடையாது, இந்த ஸ்தூல வதனத்தில் தான் சுற்றுது. அதனால தான் இதை தான் கர்மக்ஷேத்திரம். எங்கே நடந்துச்சு மகாபாரத போர்? கர்மக்ஷேத்திரத்தில். அப்படின்னு அர்த்தம் இந்த பூமியிலன்னு அர்த்தம். கர்மக்ஷேத்திரம் குருக்ஷேத்திரம்னுவாங்க. ஸோ குரு வந்து இந்த பூமியில் வந்து தான் மாயையோடு யுத்தம் பண்ண சொல்லி கொடுக்குறார். நிராகார தந்தையைத்தான் சத்தியமானவர்னும் சொல்கிறோம். இப்போ சத்தியம்ன்ற மகிமைக்குரியவர் சிவபாபா மட்டும்தான். இந்த மகிமையை கிரந்தத்திலிருந்து சீக்கிய தர்மத்தினர் பாடுறாங்க. குருநானக் வந்து இந்த மகிமை பாடினார், ஏக் ஓம்கார் அப்படின்ட்டு. ஆனால் இது ஒரு நிராகார சிவத்தந்தைக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய மகிமை. ஆனால் இது பரமாத்மாவுடைய மகிமைன்றதை மறந்துட்டு குருநானக்கை மகிமை பாட ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அதே மாதிரி தான் இயேசு இறைவனை மகிமை பாடினதை எல்லாத்தையும் இயேசுவோடைய மகிமைன்ட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த குருநானக்கு தான் சத்குருன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள அனைத்து மகிமைக்கும் உரியவர் ஒரு சிவபாபா மட்டுமே. ஏன்னா உலகத்தையே அவர் தான் படைத்தார் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா ஒன்று ஒன்றா உட்காந்து படைக்கலை. நம்ம குணத்தை மாற்றுவதன் மூலமாக, வாயுமண்டலம் மாறுவதன் மூலமாக அனைத்தின் தன்மைகளும் மாறிடுது. ஜட பொருளாக இருந்தாலும் சரி, உயிரோட்டமான பொருட்களாக இருந்தாலும் சரி. ஸோ அதனால் அவரை தவிர வேறு யாருக்கும் எந்த மகிமையும் இருக்கக்கூடாது, மகிமை பாடக்கூடாது. ஆக்சுவலாக யாரோ ஒரு முஸ்லீம் தான் போட்டிருந்தாங்க, இந்த கேக்கு வெட்டி மெழுகு ஊதி கொண்டாடுவாங்க, அப்படி கொண்டாடக்கூடாது,
அது ஒரு இறந்தவர்களுடைய எண்ணிக்கைன்ட்டு வேறு ஏதோ வந்து மொத்தத்தில் பர்த்டே கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுவும் பாபா சொன்னது தான் இல்லையா? கொண்டாடுவதற்கு தகுதி வாய்ந்த ஒரே பிறந்த நாள் சிவபாபாவுடைய பிறந்த நாள் மட்டுமே. ஆனால் அதுவுமே அவங்களுக்கு தெரியாது, அதையுமே கொண்டாடுறது கிடையாது. அதேமாதிரி மகிமை எல்லா புகழும் அவர் ஒருவருக்கே. பாருங்க, ஒருவேளை சிவபாபா பிரம்மா உடலுக்குள்ளேயே நுழையலன்னு வச்சுக்கோங்க, பிரம்மாவே ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத சோழிக்கு சமமாக இருப்பாருன்றார். அப்புறம் எங்கே பிரம்மகுமார் குமாரிகள், அப்புறம் எங்கே சொர்க்கம்? முடிஞ்சு போச்சு, உலகமே நாஸ்தி ஆகிடும். ஸோ அப்படி சோழியில் இருந்து உங்களை வைரம் மாதிரி ஆக்குறார் பரமபிதா பரமாத்மா. ஸோ அப்போ மகிமையெல்லாம் அவருக்கு தானே. இப்போ உலகம் எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு பார்க்க தானே செய்கிறீங்க. இதைத்தான் பிரம்மாவின் இரவுன்னு சொல்கிறது, துவாபர கலியுகத்தை. சத்தியுகத்தில் தகுந்தான் பிரம்மாவின் பகல். இது சங்கமிகம் பிரம்மாவின் அதிகாலை பொழுது. சங்கமிகத்துக்கு வந்தால் தான், வராத வரைக்கும் எல்லாம் பிரம்மாவின் இரவில் தான் இருக்கிறாங்க. பாபா எப்போ இந்த அழுக்கான உலகத்துக்கு வராரோ அப்போ எந்த ஆத்மாக்கள் எல்லாம் அவர் அடையாளம் கண்டுக்கிறாங்களோ உடனே அவர்கிட்ட பலியாயிடுறாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, நினச்சி பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்கும். உலகத்தில் எத்தனை வழி இருக்குது, எப்படி நம்ம பாபாவை கண்டுபிடிச்சோம்? பெரும்பாலும் நம்ம தேடியே போயிருக்க மாட்டோம், அதுதான் ஆச்சரியம். இது வந்து நினச்சி உருக வேண்டிய விஷயம். எத்தனை கோயில் குளம் சுற்றுன்னு சுற்றுறாங்க, ஆனால் கடவுளை கண்டுபிடிக்கல பாருங்களா. நம்ம கண்டுபிடிச்சதும் இல்லாமல் அப்படியே பலியாயிட்டோம். இன்றைக்கெல்லாம் குழந்தைங்க கூட எவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க. அந்த குழந்தைங்களாலேயே அப்பா அம்மாவுக்கு, குறிப்பாக அம்மாவுக்கு வந்து ப்ரெஷர் ஏறிடும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால். தேவதைகள் ரொம்ப நல்லா இருந்தாங்க. அங்கே சொர்க்கத்தில் இருக்கிற எந்த குழந்தையும் டார்ச்சர்லாம் பண்ணாது. ஆனாலும் அவர்களும் மறுஜன்மம் எடுத்து இப்போ தம பிரதானமாக ஆயிட்டாங்க. சன்னியாசிகள் கூட ஆரம்பத்தில் எவ்வளோ நல்லவர்களாக இருந்தாங்க, எவ்வளோ சதப்பிரதானமாக இருந்தாங்க. அவர்களுடைய தூய்மையின் சக்தியின் மூலமாகத்தான் பாரதத்தையே பாதுகாத்தாங்க அழிவில் இருந்து. தேவதைகள் காம விகாரத்தில் விழும் பொழுது பாரதத்தில் மட்டும் ஒரு வேளை தூய்மை இல்லைன்னா காம நெருப்பிலே எரிஞ்சு சாம்பலாக இருக்கும்ன்றார். யோசிச்சு பாருங்க. அப்போ எப்படி அப்போவே விழ ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த சந்நியாச மார்க்கத்துடைய தூய்மை தான் காப்பாற்றி வந்திருக்குது இவ்வளோ நேரம். இப்போ அவர்களை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை தானே. அதனால தான் ஞானத்தை கொடுக்கணும் அவங்களுக்கும். தங்க யுகத்தில் யாரும் காமவாளை செலுத்துவதே கிடையாது. காமத்தினால் ஒருவரை ஒருவர் கொலை செய்யலை. காமத்தின் பார்வையை செலுத்துவதும் ஒன்று தான், கொலை செய்வதும் ஒன்று தான் இல்லையா? அந்த காமத்தில் மூழ்கும்போது நேரம் போகிறதே தெரியாது. அப்போ அது ஒரு மரணத்திற்கு சமமானது தானே, கோமா ஸ்டேஜுக்கு சமமானது தானே. ஏதோ லவ் கோமான்னு ஒரு பாட்டு கூட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் இந்த கலியுகத்தில் காமச்சிதையில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. காமச்சிதைன்ற முள்ளில் உட்காந்துட்டு இருக்கிறாங்கன்றார். எப்படி சொல்லப்பாங்க, சிதைன்றதே அந்த இறந்தவர்களுக்கு பாடை கட்டுவாங்க இல்லையா, ஸோ அதை சொல்லுவாங்க. அதுவும் முள்ளுனால ஆன பாடையில் உட்காந்துட்டு இருக்கிறாங்கன்றார். தங்க யுகத்தில் இப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்த விஷயமே அங்கே இருக்காது. யாராவது அமிர்தத்தை விட்டுட்டு விஷத்தை குடிப்பாங்களான்னு கேட்பாங்க. யாரெல்லாம் காம விகாரத்தில் விழறாங்களோ அவங்களாம் விஷத்தை குடிக்கிறாங்க, அழுக்காக இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். இப்போல்லாம் மனிதர்கள் 10-12 குழந்தைங்க பெற்றுக்கிறாங்க, ஒரு கட்டுப்பாடே இல்லைன்றார். அப்போ 1936-69க்கு முன்னாடி வந்த முரளியில் சொல்கிறார்.
அப்போ கட்டுப்பாடுன்றது வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பெற்றுட்டு வந்த உடனே மறுபடியும் காமத்தில் ஈடுபடுறது, அப்படி இருந்திருக்கிறாங்க. அப்போ இப்போ ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கிறாங்களா? 2 குழந்தை தானே பிறக்குது, 1 குழந்தை தானே பிறக்குது, குழந்தைய கூட பிறக்கலையே அப்படின்னா அப்படி கிடையாது. இப்போ தான் சுத்தமாக கட்டுப்பாடு கிடையாது. ஏன்னா கருத்தடை சாதனம் வந்துடுச்சு இல்லையா? அதனால் தினம் தினம் காமத்தில் மூழ்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு முக்கியமான காரணம் உலக அழிவுக்கு. அது தெரியல உங்களுக்கு. தங்க யுகத்தில் ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னா அந்த தாய்க்கு வந்து முன்னாடியே அந்த தாய் தந்தை 2 பேருக்குமே எந்த குழந்தை பிறக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சிடுமா காட்சி. சூப்பரில் ஸ்கேன் எல்லாம் பண்ண தேவையில்லை. இங்கே ஸ்கேன் பண்ணி அது பெண் குழந்தைன்னா கள்ளிப்பால் வச்சு கொன்னாதா சொல்லுவாங்க. அப்புறம் கருவிலே கண்டுபிடிச்சி அபார்ஷன் பண்ணுறது சொல்லுவாங்க. அதனால தான் இங்கே தடையெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. சொர்க்கத்தில் இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஏன்? ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை. பெண்ணை வளர்க்குறதுக்கு அங்கே எந்த விதத்துலையும் நீங்கள் கஷ்டப்பட தேவையில்ல. அளவற்ற செல்வம் இருக்கும், ரொம்ப பாதுகாப்பு இருக்கும். பாதுகாப்புனா ஸ்ட்ரிக்டான ஆர்டர் கிடையாது, யாருக்குள்ளேயும் விஷமே இருக்காது, அதனால் எந்த பயமும் கிடையாது. ஆத்மா அதே மாதிரி இறக்கிறதுக்கு முன்னாடி ஆத்மா தன்னுடைய பழைய சரீரத்தில் இருக்கும் பொழுதே எந்த குழந்தையா நான் பிறக்க போகிறேன் இந்த உடலை விட்டுன்ற காட்சி அவருக்கும் கிடச்சிடும் இல்லையா? யார் கர்ப்பத்துக்கு போக போகிறாங்களோ அவங்களுக்கும் கிடச்சிடும், யார் வரப்போகிறாங்களோ அவங்களுக்குமே கிடச்சிடும். வயசான தாத்தா அல்லது பாட்டியாக இருக்கும்போதே நான் இந்த மாதிரி குழந்தையாக பிறக்க போகிறேன், இந்த மாதிரி என்னுடைய உடல் இருக்க போகுதுன்னு காட்சி கிடச்சிடும்ன்றார். ஸோ அங்கே ஒரு ஜோடிக்கு ஒரு ஆண் குழந்தை மட்டும்தான் இருக்கும். கண்டிப்பாக வளர்ச்சி மக்கள் தொகை அதிகரிக்கும். ஆனால் அதாவது என்ன அர்த்தம்? இனவிருத்தி நடக்கும், ஆனால் காமத்தினால் கிடையாது. ஏன்னா அங்கே காமமே இருக்காது, விகாரமே இருக்காது. நிறைய பேர் கேட்குறாங்க, அங்கே எப்படி குழந்தை பிறக்கும் காமம் இல்லாமல் அப்படின்ட்டு. நீங்கள் சொல்லுங்கள், அங்கே எல்லாமே யோக பலத்தினால்தான் நடக்கும். ஒரு விதத்தில் அது ஒரு மாயாஜால உலகம் இல்லையா? யோக பலன்றது எண்ணத்தின் சக்தி தான். அப்போ நினைக்கிறதெல்லாம் அங்கே நடக்குது, நினைவினாலே அங்கே நடக்குது அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ ஒரு விதத்தில் இவங்க சொல்லுவாங்க, அந்த கோயில், தஞ்சாவூர் கோயில், இந்த மாதிரி கோயிலில் கூட அந்த மாதிரி ஏதோ ஒரு சக்தியை வச்சு தான் கட்டியிருப்பாங்களான்னா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது நரகம் ஆரம்பித்த உடனே அது நடக்க ஆரம்பிக்குது இல்லையா? கொஞ்சம் அந்த சக்தி இருந்திருக்கும். யோக பலத்தின் மூலமாகத்தான் நீங்கள் உலக ராஜ்யத்தையே அடையிறீங்க. ஸ்தூல பலத்தினால, உடல் பலத்தினால உலக ராஜ்யத்தை அடையவே முடியாது. ஆயுத பலத்தினால உலக ராஜ்யத்தெல்லாம் அடைய முடியாது. ஆனால் பாபா சொல்லியிருக்கார், ஒருவேளை கிறிஸ்தவர்கள் ஒற்றுமை ஆகிட்டாங்கன்னா அவங்க ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்சி செய்ய முடியும், ரஷ்யாவும் அமெரிக்காவும் இணைந்தால். ஆனால் அவர்கள் இணைவதற்கு சட்டம் அனுமதிப்பது கிடையாது. எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! ஒருத்தர் கூட யோசிக்க மாட்டுறாங்க. இப்போ ஆக்சுவலாக புட்டின் அடிக்கடி சொல்லுவார், நாம் 2 பேரும் சேர்ந்து பணியாற்றணும்லாம் சொல்லுவார். ஆனால் இப்போ எல்லை மீறி போயிடுச்சு இல்லையா? யுத்தம் பயங்கரமாக போயிட்டு இருக்குது. அதனால் இனிமேல்ட்டு இணையிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. ஆனால் இணைந்து பணியாற்றணும்னு சொன்ன அந்த புட்டின் தான் இதை ஆரம்பித்து வச்ச மாதிரியும் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் அமெரிக்கா அங்கே பக்கத்தில் ஏதோ ஆயுதம் அதை வச்சதுனால எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ட்டு உக்ரைனை பிடிக்கணும்னு நினச்சாரு. கடைசியில் அமெரிக்கா ரஷ்யாவை காப்பு வச்சுட்டு இருக்குது. ஸோ இனிமேல்ட்டு அவங்க ஒன்று சேர வாய்ப்பே கிடையாது. அதை தான் சொல்லப்படுது, 2 பூனையை அடிச்சிட்டு இருக்கும் பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு வெண்ணெய் கிடைச்சிருது, அமைதியாக உட்காந்து ராஜ்யம், இது அழிஞ்சவுடன் வரப்போகிறது ராஜ்யம், அதை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு அது கிடைச்சிடும்ன்ற. ஸோ அதனால தான் கிருஷ்ணருடைய வாயில் வெண்ணெயை காட்டுறாங்க.
திருடிட்டாருன்னு சொல்கிறாங்க இல்லையா. திருடிட்டாருன்னு சொல்கிறது என்னென்னா நோகாமல் கிடச்சிடுது, நமக்கு உழைக்காமல் கிடைக்கல. பட் இருந்தாலும் இந்த மாதிரி சண்டை போடு இதெல்லாம் பண்ணலை இல்லையா. நம்ம ஜஸ்ட்டு பாபா நினைவிலே இருந்து மாயை வென்று உலக ராஜ்யத்தை அடையிறோம். ஸோ அப்போ கிருஷ்ணர் திருடின வெண்ணெய் உண்மையில் உலக ராஜ்யத்தை குறிக்குது. எல்லையற்ற தந்தை. அது ஒரு தடவை கிருஷ்ணருடைய வாயை கூட திறக்க சொல்லுவாங்க அவங்க அம்மா, பார்த்தா உலகம் இருக்கும். எல்லையற்ற இதை மனிதர்கள் இந்த உலகமே அவர் வாய்க்குள்ளே தான் இருக்குது, இதனால் இந்த 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 உலகமே அவர் தான் அப்படி தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. எல்லையற்ற தந்தை சொல்கிறாரு, அந்த வேதங்களில் சொல்லப்படுகிற சண்டை யுத்தங்கள் எல்லாமே யோக பலத்தினால் நடக்கும் யுத்தங்களே தவிர ஸ்தூலமாக நடக்கிற யுத்தம் கிடையாது. மனிதர்களை எதிர்த்து நடக்கிற யுத்தம் கிடையாது, மாயை எதிர்த்து நடக்கிற யுத்தம். ஆனால் வேதங்களில் ஸ்தூலமான வன்முறையின் யுத்தத்தை காட்டிட்டாங்க. அதுக்கும் உங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, இருக்கக்கூடாது. நம்மளுடையது சொர்க்கம் மட்டுமே. நம்ம இந்து கிடையாது, கிறிஸ்டின் கிடையாது, முஸ்லீம் கிடையாது. இங்கே நம்ம தர்மமே கிடையாது. நம்ம தர்மம் சொர்க்கம், அங்கே நம்ம போயிட்டு இருக்கிறோம். இப்போ நாம் ஒரு பரதேசி இல்லை. பரதேசின்றது எதுவும் இல்லாதவன் ஒரு அர்த்தம் வரும். இன்னொன்று ஹிந்தியில் பரதேசி அப்படின்னா வெளிநாட்டுக்காரன், அந்நிய ராஜ்யத்தில் மாட்டிக்கிறோம் நம்ம. ஸோ இங்கேருந்து நம்ம ராஜ்யத்துக்கு போயிட்டு இருக்கிறோம், சொர்க்கத்துக்கு நினைவுனால யாத்திரை செஞ்சு போயிட்டு இருக்கிறோம். அதனால் இங்கே இருக்கிற எதுக்கும் யாருக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய லௌகீக குடும்பத்துக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் இருக்கிற அந்த உங்கள் உடம்புக்கும் உங்களுக்கும் கூட சம்மந்தம் கிடையாது. இது சதா மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இதில் ஏதாவது ஒன்றுத்து மேலே பற்று வச்சாலே நீங்கள் மாட்டிக்குவீங்க. கோபம் வரும், அவ்வளோதான், மாட்டிக்குவீங்க. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில் யுத்தம் நடக்கிறது கிடையாது. ஆனால் மகாபாரதத்தில் அப்படி காட்டிட்டாங்க. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஒரே விதமான யுத்தம். கௌரவர்கள் அதில் தோத்துடுறாங்க, பாண்டவர்கள் ஜெயிச்சிடுறாங்க. இதில் மாயையோடு. இதே விஷயம்தான் அங்கே நிராகரிப்பாளர்கள் மற்றும் விசுவாசிகளுக்கு இடையில் யுத்தம்னு குரானில் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அதுவும் பாண்டவர்கள் கௌரவர்களுக்கு இடையான யுத்தம்தான் அது. ஆனால் அதே மகாபாரத யுத்தம் தான் அங்கேயும் காட்டுறாங்க. ஆனால் அப்படி மனிதர்களுக்கு இடையில் யுத்தம் நடக்கலை. இத்தனை மதங்கள் இருக்குது. இதெல்லாம் 5000 வருஷத்துக்கு முன்னாடியும் இருந்தது. இந்த மதங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சண்டை போட்டுது, தங்களையே அழிச்சிக்கிச்சு. அதுக்காக தான் இத்தனை மதங்களை சாத்தான் உருவாக்குனது. அதானே நடக்குது இல்லையா. மதங்களை வைத்து தான் இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் நடக்குது. பாண்டவர்களாகிய நீங்களோ தேவதை தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறீங்க. ஸ்தாபனை செய்தீர்கள். அதாவது 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது சொல்கிறார். ஒன்னோட ஒன்று அடிச்சுக்கிச்சு, தன்னையே அழிச்சிக்கிச்சு. பாண்டவர்களாகிய நீங்கள் தேவதை தர்மத்தை ஸ்தாபனை செஞ்சீங்க. யோக பலத்தின் மூலமாகத்தான் உலக ராஜ்யத்தையே அடைஞ்சிங்க. இப்போ மீண்டும் நீங்கள் மாயையை வென்றவராக ஆகிறதன் மூலமாக உலகத்தை வென்றவராக ஆகிறீங்க இல்லையா. இங்கே உலக ராஜ்யம் அற்பகால சுகத்தை அற்பகால சுகத்துக்கு பதிலாக சொர்க்கத்தை விற்று விடாதீர்கள்னு குரானில் இருக்கும். பகரமாக ஆக்கி விடாதீர்கள்ன்ட்டு. அந்த மாதிரி தான் இங்கே காமத்தை தூண்டக்கூடிய விஷயம், கோபத்தை தூண்டக்கூடிய விஷயம் எல்லாம் சொர்க்கத்தின் உயர்ந்த பதவி உங்ககிட்ட திருடுறதுக்காக வருதுன்றது சதா ஞாபகம் இருக்கணும். அந்த எச்சரிக்கை உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கணும். மாயா ராவணன் தங்க யுகத்தில் இருக்க மாட்டான். அதனால் அங்கே ராவணன் உருவபொம்மையை செஞ்செல்லாம் நாம் எரிக்க மாட்டோம். இப்போ தான் இந்த மாதிரி உருவபொம்மை செஞ்சு எரிக்கிறாங்க. ஏன்னா சொர்க்கத்தில் எந்த அசுரர்களும் கிடையாது, யாருக்குள்ளேயும் அசுரகுணம் கிடையாது. இங்கே தான் எல்லாருக்குள்ளேயும் அசுரகுணம் இருக்குது, அசுரர்களாக இருக்கிறாங்க. அந்த அசுரகுணத்தின் நினைவாக ராவணனை எரிக்கிறாங்க.
ஸோ ஆண் பெண் இருவருக்குள்ளேயுமே 5 விகாரங்கள் இருக்குதுன்றதை கூட அவங்க புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. ஸோ இந்த ஆணிடம் உள்ள 5 விகாரமும் பெண்ணிடம் உள்ள 5 விகாரமும் இணைச்சு தான் அவங்க 10 தலை ராவணன் உருவமை செய்கிறாங்க. அதே மாதிரி விஷ்ணுவுக்கு 4 கரங்கள் காட்டுறாங்க. இந்த பொதுவான விஷயம் கூட யாருக்கும் புரியலை. அது லக்ஷ்மி நாராயணனுடைய கைகள். லக்ஷ்மியுடைய கை 2, நாராயணனுடைய கை 2 அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ அவங்க ஒற்றுமையாக இருந்தாங்க அப்படிங்கிறதுனால அது ஒரே உடலாக காட்டியிருக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்க அப்படியா இருக்கிறாங்க? இங்கே மனிதர்கள் ராவணனுடைய மிகப்பெரிய உருவமையை செஞ்சு எரிக்கிறாங்க. எல்லையற்ற தந்தை தான் தனக்கு மிகவும் பிரியமான குழந்தைகளாகிய உங்களுக்கு இதையெல்லாம் புரிய வச்சிட்டு இருக்கிறேன். அப்பா கண்டிப்பாக தன்னுடைய குழந்தைகளை வரிசைக்கிரமமாக நேசிப்பார், அன்பு செலுத்துவார். சில குழந்தைகள் மீது அதிக அன்பு இருக்கும், சில குழந்தைகள் மீது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு ஒரு குழந்தையை அதாவது ஒரு குழந்தை எந்த அளவுக்கு ரொம்ப பிரியமாக அப்பா கிட்ட நடந்துக்குதோ அந்த அளவுக்கு தான் அப்பாவும் அந்த குழந்தை மேலே அன்பு செலுத்துவார். இது லௌகீகத்துக்கும் பொருந்தும், அலௌகீகத்துக்கும் பொருந்தும். இங்கே யார் சேவையில் இருக்கிறார்களோ, கருணை நிரம்பியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் பிரியமானவர்கள் எனக்குன்றார். சூப்பரில். ஸோ கருணையினால தான் இங்கே சேவையை செய்கிறோம். எல்லோருக்கும் இந்த ஞானத்தை கொடுக்கணும். எல்லாருக்குள்ளே இருக்கக்கூடிய அசுரகுணத்தை அழிக்க வந்திருக்கும் பொழுது நம்ம மூலமாக ஒருத்தருடைய அசுரகுணம் தூண்டப்படக்கூடாது. அது காமமாக இருக்கட்டும், கோபமாக இருக்கட்டும், பற்று பேராசை, அகங்காரம், வீண் விஷயம் எதுவானாலும் இருக்கட்டும். ஸோ அப்படி இருக்கக்கூடாதுன்றது தான் நீங்கள் வைக்கிற கருணை, நீங்கள் செய்கிற மிகப்பெரிய சேவை. பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் கருணை வேண்டி தேவதைகள் சிலைகள் முன்னாடி அல்லது சிவலிங்கம் முன்னாடி கடவுளே என் மீது கருணை செலுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யாருக்குமே இந்த நாடகத்தை பற்றி தெரியலை. நீங்கள் என்ன கத்துனாலும் கதறினாலும் என்ன நிச்சயிக்கப்பட்டிருக்குதோ அதுதான் நடக்கும். ஸோ இது நினச்சாலே ஆச்சரியமாகவும் இருக்குது, கொடுமையாகவும் இருக்குது. என்னென்னா கடவுளே கடவுளே வா 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 வான்னு கூப்பிட்டுட்டு இருக்கும்போதெல்லாம் உண்மையிலே நாடகப்படி கடவுளுக்கு வர்ற பாகமே கிடையாது. அதனால் அவர் வர்றதே கிடையாது. மிஞ்சி மிஞ்சி போனால் காட்சி கிடைக்கும், அவ்வளவுதான். ஆனால் இப்போ பாபா நிஜமாகவே வந்திருக்கிறாரு. இப்போ யாரும் கடவுளை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறாங்க. இதுதான் ரொம்ப கொடுமையான விஷயம். இப்போவும் கோயில் குளம்னு சுற்றுறாங்க, ஏன்னா அதுதான் அவங்களுக்கு பிடிச்சிருக்குது. கடவுள் வருவதை பற்றி எதை பற்றியோ அவங்க கவலைப்படல. எனக்கு இருக்கிற இந்த சின்ன சின்ன குறையை மட்டும் சரி பண்ணிக்கிட்டே இரு அப்பப்போ, இது போதும், இல்லை டிங்கரிங் வேலை பார்த்தா போதும், சொர்க்கம்லாம் எனக்கு தேவையில்லைன்னு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன தான் கற்றுனாலும் கதறினாலும் எப்போ எல்லோரும் அழுக்காகிறாங்களோ அப்போ தான் இந்த நாடகத்தில் அவர் வரக்கூடிய பாகம் பதிவாகி இருக்குது. அது வரைக்கும் அவருக்கான பாகம் இங்கே இல்லை. ஸோ அதனால் கடவுள் நினைத்தால் எது வேண்டுமானாலும் பண்ண முடியும், எப்போ நினைச்சாலும் வர முடியும் அப்படிங்கிறதெல்லாம் சுத்த பொய். ஒருவேளை அந்த மாதிரி சக்தி அவர்கிட்ட இருந்திருந்தால் அவருக்கு ஏன் இவ்வளோ நிந்தனை வந்திருக்க போகுது? அதே மாதிரி ராமரை காட்டுக்கு அனுப்பிச்சாங்க இல்லையா? எதுக்கு காட்டுக்கு அனுப்புகிறாங்க இல்லையா? அங்கே ராமரை கடவுள்ன்றாங்க. அவருக்கு அந்த அளவுக்கு சக்தி இல்லாதனால தானே அவர் காட்டுக்கு போகிறாரு. ஸோ இது மறைமுகமான விஷயம். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி கடவுள் எது வேணுமானாலும் பண்ணுவார் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது.
அவரும் நாடகத்தில் கட்டுப்பட்டிருக்கார். இந்த நாடகத்தில் அவருக்குரிய பாகம் எதுவோ அதைத்தான் அவர் பண்ணுவார். கிருஷ்ணரை நிந்தனை செய்ய முடியாது. ஏன்னா கடவுள் இதெல்லாம் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் உலகழிவு நடந்தே தீரணும். இங்கே யாரையும் காப்பாற்றுற விஷயம்லாம் கிடையாது இல்லையா? கடவுள் என்ன உலகத்தை அழிச்சிடுவாரா? அவர் படித்த உலகத்தை அவரே அழிச்சிடுவாரா அப்படின்னு கேட்கலாம். கடவுள் ஒன்றும் அழிக்க மாட்டார்னு. நடந்தே தீரணும். ஸோ இங்கே கடவுளுடைய கருணை ஆத்மா மேலே, உடம்பு மேலே கிடையாது. நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆத்ம உணர்வுலே இருந்து உடலை நீங்களே விடுறீங்களா, அல்லது அடித்து உதச்சி நான் அழிச்சிட்டு போயிட்டா? இதுதான் இங்கே விஷயமே. மொத்தத்தில் எல்லாருமே போகணும். ஆனால் போகும்போது கை நிறைய நிரப்பிட்டு போகிறீங்களா? தெய்வீக குணங்கள்னால உங்களை அலங்காரம் பண்ணிட்டு போகிறீங்களா? அது உங்களுக்கு அதுக்கான கல்வியெல்லாம் கொடுக்குறார், ரத்தினங்களை கொடுக்குறார் அலங்காரம் பண்ணிக்க. ஆனால் மொத்தத்தில் எல்லோரும் இப்போ வீட்டுக்கு போகணும். நீங்கள் சொர்க்கத்துக்கு வரீங்க வரலன்றது ஓகே, அது உங்கள் கையில் இருக்குது. ஆனால் வீட்டுக்கு போகிறது கண்டிப்பாக போயே ஆகணும். இடத்த காலி பண்ணியே ஆகணும். ஸோ புது உலக ஸ்தாபனையும் பழைய உலகத்தின் அழிவும் கண்டிப்பாக நடக்குது அப்படின்னாலே, கண்டிப்பாக அதுக்கான ஒரு தூண்டுதல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கடவுள் இருக்கணும் தானே. பரமபிதா பரமாத்மா தான் ஸ்தாபனை காரியத்தை பண்ணுறார். எதோடைய ஸ்தாபனை? ஸோ நீங்கள் மனிதர்கள்கிட்ட ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்கணும், கீதையின் பகவான் யார் அப்படின்ட்டு. ஏன்னா ஒட்டுமொத்த உலகமும் இதில் தான் குழப்பமாகி இருக்குது. ஏன்னா இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக இஸ்கான் குரூப்காரங்க வந்து கிருஷ்ணரை இட்டுட்டு போயிட்டாங்க, கீதையும் எல்லா இடத்துலையும் சென்று சேர வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் அவங்களுக்கு. ஆனால் இப்போ கீதையின் பகவான் யாருன்றதை புரிய வைக்க வேண்டியது தான் உங்களுடைய வேலை. ஏன்னா அங்கே மனிதனுடைய பேரை போட்டுட்டாங்க, இங்கே இயேசுடைய பேரை போட்டாங்க. இயேசு கடவுள் கிடையாதுன்றதான் முஸ்லீம்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் முஸ்லீம்கள் வந்து நம்மளுடைய ஞானமும் பிரம்மகுமாரிகள் ஞானமும் ரொம்ப நெருக்கத்தில் இருக்குது அப்படின்னு கமெண்ட் கூட போட்டிருந்தாங்க. கடவுளை தவிர யாராலையும் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை பண்ணவே முடியாது. அப்படி இருக்கும் பொழுது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய வேதமாகிய கீதையின் கடவுளாக எப்படி கிருஷ்ணரை சொல்ல முடியும்? அவர் தேகதாரியாச்சு, கடவுள் தேகமற்றவர். அவர் ஆதிசனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர் கிருஷ்ணர். ஆனால் சிவன் அதை உருவாக்குபவர். ஸோ இதே பஞ்சாயத்து அங்கே இதுலேயும் நடக்கும். இயேசு யூதர், இயேசு ஒன்றும் கிறிஸ்தவர் கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அழிவு மற்றும் ஸ்தாபனை காரியம் யாருடையது? பாபாவுடையது. ஆனால் கீதையின் பகவான் யாருன்றதை மறந்துட்டதுனால கீதையே வீணாக்கிட்டாங்கன்றார். ஏன்னா இதுதான் பெரிய தப்புன்றார். அடுத்தது ரெண்டாவது, ஜெகநாத்புரியில் தேவதைகள் ரொம்ப அசிங்கமாக ஆபாசமான சிலைகள் இருக்குது. அரசாங்கம் வந்து அந்த ஆபாச சிலைகள் வைக்கிறதுக்கு தடை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு நீங்கள் புரிய வைங்க. ஸோ இந்த கோயில்கள் பற்றிய விஷயம் யாருடைய புத்தியிலும் நுழைய மாட்டேங்குது இல்லையா? சில வருடங்களுக்கு முன்பு திருமாவளவன் கூட அதை பற்றி அவர் நக்கலரித்து பேசியிருந்தார். பட் இருந்தாலும் ஆபாச சிலை இருக்கிறது உண்மை தானே. அப்போ மனிதனுடைய குணம் தான் அப்படியே மேலேருந்து இறங்கிக்கிட்டே வருது. கலியுகத்தின் இறுதியில் இப்படி இருக்கிறாங்க, அதே தேவதை ஆத்மா அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம் அப்படிங்கிறத புரிய வைக்கணும். ஸோ பாபா மட்டும்தான் இதை உங்களுக்கு உட்காந்து புரிய வைக்கிறார். பாருங்க, குழந்தைங்க தன்னுடைய சத்தியத்தை லெட்டராக எழுதி அனுப்புகிறாங்க பாபாவுக்கு. சிலர் ரத்தத்தினால எழுதுகிறாங்க இல்லையா? மனிதர்கள் வந்து நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ரத்தத்துலலாம் லவ் லெட்டர் எழுதுவாங்க பொண்ணுக்கு, இல்லை பொண்ணு வந்து பையனுக்கு எழுதியெல்லாம் பார்த்துருக்குறோம்.
அந்த மாதிரி கடவுளுக்கு எழுதினாங்களாம். ஸோ கிருஷ்ணருக்கு ரத்தம் வரும்பொழுது திரௌபதி தன்னுடைய சாரியை கிழித்து அதை கட்டினாங்களாம், அந்த ரத்தம் வராமல் இருக்கிறதுக்கு. அப்படி கதை இருக்குதோ. அது அவளுடைய அன்பின் அடையாளம். உங்களுடைய அன்பு சிவபாபா கிட்ட இருக்குது. இந்த பிரம்மாவுக்கு ரத்தம் வரலாம், வலி அனுபவிக்கலாம். ஆனால் சிவபாபாவுக்கு எந்த வலியும் அனுபவம் ஆகாது. ஏன்னா அவருக்குன்னு உடல் கிடையாது. சமசூப்பரில் இப்போ குல்சார் தாதி அவ்வளோ உடம்பு சரியில்லாதப்போ வந்தாங்களே பாப்தாதா அனுபவிச்சாங்களா அந்த வலியை? ஏன்னா அந்த உடம்பு இது இல்லைன்னு அவங்களுக்கு கிளியராக தெரியறதுனால அது அனுபவம் ஆகலை. ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் இந்த உடம்பு இது இல்லை அப்படின்னு நினைத்தால் உங்களுக்கும் அனுபவம் ஆகாது. உடலின் வலி மட்டும் கிடையாது, குடும்பத்தின் சுமையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், உங்களுக்கு அனுபவம் ஆகாது. இல்லையா? சென்டர் மாதிரியே வீட்டை நினைக்க சொல்கிறார் இல்லையா? சென்டரில் அடுத்தது யார் வாடகை கொடுப்பா, அதை பற்றியும் கவலை யாருமே பட மாட்டாங்க. முடிஞ்சால் கொடுப்பாங்க, கொடுக்கலன்னா யார் மூலமாவது பாபா கொடுப்பாருன்ட்டு கம்முன்னு தான் இருப்போம். அதே மாதிரி உங்கள் குடும்பத்தையும் நினச்சிக்கோங்க. ஸோ இந்த தேக உணர்வு தான் இந்த பற்றை வர வச்சு வலியை அனுபவம் செய்ய வைக்கிது, உடலாலையும் சரி மனதாலையும் சரி. கிருஷ்ணருக்கு காயம் பட்டிருந்தால் அவருக்கு வலி இருக்குமா இருக்காதா? அப்படி வலி இருந்துச்சுன்னா அவரை எப்படி நம்ம கடவுள்னு சொல்ல முடியும்? இல்லையா? அவருக்கு வலி இருந்திருக்கும் தானே. அப்போ எப்படி கடவுள்னு சொல்ல முடியும்? இதை பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் கேட்டார். ஸோ இப்போ அதே தான் பாபா சொல்கிறார். சவுக்கு சங்கர் யாரோ ஒருத்தரை கேட்டார், யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஜக்கி வாசுதேவை கேட்டாரா இல்லை யாரை கேட்டாருன்னு தெரியல. மேல்மருவத்தூர் அடிகளாரை கேட்டாரா என்னன்னு தெரியல. உன்னை அடித்தா வலிக்குமா வலிக்காதா? வலிக்கும் தானே. அப்போ உனக்கு எப்படி நீ உன்னை கடவுள்னு சொல்கிற? சம கேள்வி இல்லை? ஸோ அதே தான் பாபா கேட்குறார். வலியை அனுபவிக்கிறோம், எப்படி கடவுளாக இருக்க முடியும்? இயேசு வலியை அனுபவிக்கிறார் இல்லை, அவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? ஸோ அதுதான் கேரளா ஸ்டோரி படத்துலேயும் காட்டுறாங்க. பொண்டாட்டி தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா அழுதுட்டு இருக்கிறாரு மனுஷன் மாதிரி, அவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. பாபா சுகதுக்கத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார். ஸோ நான் சுகதுக்கத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கிறேன் கீதையில் இருக்குது. அதை எப்படி கிருஷ்ணர் சொல்லியிருக்க முடியும்? சொர்க்கத்தில் பிறந்த கிருஷ்ணர் தான் சுகத்தை அனுபவிக்கிறாரே. அப்போ சொர்க்கத்திற்கும் வராமல் நரகத்திற்கும் வராமல் உடலே எடுக்காதவர் தான் சுகதுக்கத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்க முடியும். அப்போ அந்த கீதையில் அந்த விஷயத்தை சொன்னது கீதையின் பகவான் சிவபெருமானை தவிர கிருஷ்ணர் கிடையாது அப்படின்னு நீங்கள் புரிய வைக்கலாம். ஸோ ஆனாலும் நான் வருகிறேன். நான் வராமல் துக்கத்தில் துடிச்சிட்டு இருக்கிற குழந்தைகளை யார் நிரந்தர சுகமுடையவர்களாக மாற்ற முடியும்? அதுக்காக நான் வரேன், ஒரு உடம்பை கடன் எடுத்து வரேன். சதா சிவம்னு சொல்கிறாங்க இல்லை? சிவனுடைய தன்மை எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கும். கிருஷ்ணருடைய தன்மை அப்படி இருக்காது. கிருஷ்ணராக இருக்கும்போது மட்டும்தான் அப்படி இருப்பார். அடுத்த ஜென்மத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக சக்தி குறையும். ஸோ சிவன் தனக்கு சமமாக நம்மளை மாத்துறார். ஸோ அதனால தான் இப்படி நடந்துக்கோங்க, இப்படி நடக்காதீங்கன்னு சொல்கிறார். சிவன்தான் அனைவருக்கும் நிரந்தர சந்தோஷத்தை கொடுப்பவர். சொர்க்கத்தில் 21 பிறவிக்கு அவருடைய ஞானத்தை கேட்பவர்களுக்கு பாபா சொல்கிறாரு. எப்படி சொல்கிறார் பாருங்களா? நான் என்னுடைய மிக மிக இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட தகுதி வாய்ந்த குழந்தைகளை யார் இந்த ஞானத்தை நல்லா தாரணை செஞ்சு தூய்மையாக இருக்கிறாங்களோ, முழு ஞானியாகவும் யோகியாகவும் இருக்கிறார்களோ, அந்த குழந்தைங்களை தான் லவ் பண்ணுறேன், அவர்களிடம்தான் நான் அன்பாக இருக்கிறேன்றார். இல்லை, கடவுளுடைய அன்பு உங்களுக்கு வேணும்னா என்ன பண்ணணும்? கடவுளின் வழிப்படித்தான் நடக்கணும்.
கொஞ்சம் கூட அந்த ஸ்ரீமத்துக்கு அண்ணாண்ட கால் வச்சு பார்க்கலான்ற எண்ணம் கூட வரக்கூடாது. அந்த எட்ஜி லைனுக்கிட்டே வரக்கூடாது. அப்படி இருக்கிற குழந்தைய தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற. அவங்க தான் உண்மையான ஞானி மற்றும் யோகி. லௌகீக தந்தை கூட சில குழந்தை அவங்களுக்கு நல்ல குழந்தையாக இருக்கலாம், சில குழந்தை மோசமான குழந்தையாக இருக்கலாம். சில குழந்தைகள் ரொம்ப மோசமானவர்களாக ரவுடி, கஞ்சா இந்த மாதிரி ஆகி குடும்பத்தின் பேரை கெடுத்துறாங்க, ரொம்ப அழுக்கானவர்களாக மாறிடுறாங்க. இங்கேயும் அதே மாதிரி நடக்குது. இந்த ஞானத்தை கேட்டு அப்படியே ஆச்சரியப்பட்டு ஓடி பாபாவுடையவர் ஆகி ஞானத்தை கேட்குறாங்க, ஞானத்தை மற்றவர்களுக்கு ஆர்வமாக கொடுக்குறாங்க. கடைசியில் இந்த பாபாவையே டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதனால தான் பாபா உங்ககிட்ட லெட்ரு எழுதி வாங்குறார். நீ எந்த அளவுக்கு என் மீது நம்பிக்கை வச்சிருக்கிற, இல்லையா? ஒரு கல்யாணம் பண்ணும்போதே சத்தியம் பண்ணுறாங்கல்ல, நிச்சயம் பண்ணும்போதே அது மாதிரி ஏதோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ லெட்டர் எழுதி கொடு, நான் உன்னை விட்டு போக மாட்டேன் பாபா. அதுக்கே கல்யாணத்துக்கே சொல்லுவாங்களே, மரணத்தை தவிர எதுவுமே பிரிக்க மாட்டேன், கடைசி வரைக்கும் கூடவே இருப்பேன் பண்ணுறீங்கல்ல. இங்கே அந்த மாதிரி சத்தியம் பண்ணுங்கள். அழியக்கூடிய கணவனுக்கே நீங்கள் இவ்வளோ சத்தியத்தை பண்ணுறீங்க. ஆனால் இங்கே கடவுள் அந்த கணவனை ஏமாற்றலாம் ஈஸியாக, இந்த கணவனை ஏமாற்றவும் முடியாது. நீங்கள் எனக்கு லெட்டர் எழுதி கொடுங்க, மீறினீங்கன்னா அந்த லெட்டரை நான் உங்களுக்கு திருப்பி கொடுப்பேன் அப்படின்றார். சிலர் ரத்தத்தினால கூட லெட்டர் எழுதி கொடுத்தீங்க, சத்தியம் பண்ணீங்க ரத்தத்தினாலேயே. இன்றைக்கி மனிதர்கள் கோர்ட்டில் சத்தியம் இல்லையா, நான் சொல்வதெல்லாம் சத்தியம்னு கீதை மேலே ஹிந்துவாக இருந்தால், முஸ்லீமாக இருந்தால் குரான், கிறிஸ்டினாக இருந்தால் பைபிள், அது மேலே சத்தியம் பண்ண வைக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணாலும் அது பொய் சத்தியமே. ஏன்னா அவங்க சொல்லும்போதே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எங்கும் நிறைந்த கடவுள் மேல் சத்தியமாகன்னு சொல்லுவாங்க. அப்போ கடவுள் எங்கும் நிறைந்தவர் அப்படின்னு நினச்சி சத்தியம் பண்ணாலே அது பொய் சத்தியம் தானே. அவர் அதை தான் மம்மாவை சத்தியம் பண்ண சொல்லும்போது கடவுள் எங்கும் நிறைந்தவர்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. கடுப்பாயிடுச்சு அவனுக்கு. அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு அவருக்கு ஏதோ ஒரு பாபா டச் பண்ணி சரி இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பேசியிருக்கிறாங்க. ஸோ சத்தியம் இருக்கும்போது அங்கே தைரியம் தானாக வரும். மற்றபடி கடவுள் எங்கும் நிறைந்தவர்னு நம்பிட்டு நீங்கள் சத்தியம் பண்ணுறீங்கன்னா, நானும் கடவுள் நீயும் கடவுள்ன்ற எண்ணத்தோடு சத்தியம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்போ பொய் சொல்கிறது கடவுள் பொய் சொல்கிறாருன்னு ஆகிட போகுது. அப்போ நான் எதுக்கு கவலைப்படணும்? ஏன்னா நானே கடவுள் தானே, அப்படி ஆகிடும். அங்கே இதுலேயே கீதையிலே கடவுள் பொய் சொல்கிற மாதிரிலாம் வேறு காட்டியிருப்பாங்க இல்லையா. பாபா சொல்கிறாரு, பாபா எல்லா இடத்துலையும் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு நம்மளால் ப்ராக்டிக்கலாக இப்போ புரிஞ்சிக்க முடியுது. பாபா இந்த பிரம்மாவின் கண்கள்ன்ற ஜன்னல் வழியாக பார்க்குறார். அவர் எப்படி பார்க்குறாரு பாருங்கள் மனித உடலை, அது ஒரு ஜன்னலுன்றார் கண்களை. அந்த ஜன்னல் வழியாக நான் பார்க்குறேன். இது என்னோடய உடம்பு கிடையாது, ஒரு அந்நியனுடைய உடலை கடனாக எடுத்திருக்கிறேன். ஸோ பாபா டெனண்ட், குடியிருப்பாளர் பிரம்மா உடம்புன்ற வீட்டில். ஸோ அந்த வீட்டை பயன்படுத்திக்கிறார். அதேமாதிரி பாபா சொல்கிறாரு, நான் இந்த உடலை பயன்படுத்துகிறேன், உங்களை இந்த ஜன்னல் வழியாக பார்க்கிறேன். யார்? பிரம்ம பாபாவும் அப்படியே சொல்கிறார். ஏன்னா அது சிவபாபாக்கு அர்ப்பணிச்சிட்டார் இல்லை. அப்போ இது என்னுடைய உடல் இல்லைன்ற உணர்வில் அவரும் இருக்கிறார். நானும் இந்த ஜன்னல் வழியாக பார்க்கிறேன், இந்த உடலை பயன்படுத்துகிறேன். ஸோ இங்கே இருந்து உங்களை பார்க்குறார். கண்டிப்பாக ஆத்மா கர்மேந்திரியங்கள் மூலமாகத்தான் காரியம் செய்யும். நான் இவர் உடலில் பிரவேசிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் பேசுவேன் தானே. ஏன்னா வந்ததே ஞானத்தை கொடுப்பதற்காக தான். ஸோ இந்த அங்கங்களை பயன்படுத்துறதுக்கு நான் கண்டிப்பாக வாடகை கொடுக்கணும்.
ஸோ அந்த வாடகை தான் இந்த ஞானம். வந்ததே ஞானத்தை கொடுப்பதற்காகத்தான். குழந்தைங்க இப்போ இந்த நரகத்தையே சொர்க்கமாக மாற்றுறீங்க. இதை கண்ணு முன்னாடி உலகம் அழியிறதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதை சொர்க்கமாக நம்ம மாற்றிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த போதை இருக்கணும். சொர்க்கமாக நான் மாத்திர சேவையை செய்கிறன்றது எவ்வளோ பெரிய போதை, எவ்வளோ பெரிய வேலை. உலகத்தில் இதை விட உயர்ந்த பதவி எதுவுமே கிடையாது. அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், இதுக்கு கீழே தான் எல்லா பதவியும். ஸோ அனைவரையும் எழுப்ப வேண்டியது நீங்கள் தான். நீங்கள் தான் எழுப்புறீங்க. எல்லோருக்கும் ஒளியை கொடுக்குறீங்க. எல்லாம் இருட்டில் இருக்கிறாங்க. கும்பகர்ணனின் அஞ்ஞான உறக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ தாய்மார்களாகிய நீங்கள் தான் அவங்கள எல்லாம் எழுப்புறீங்க. எழுப்பி அவங்கள சொர்க்கத்தின் எஜமானர்களாக மாற்றுறீங்க. இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவர்கள் தாய்மார்களே. பெரும்பாலும் பெண்கள், அந்த பெண்களிலும் பெரும்பாலும் தாய்மார்கள் தான். அதனால தான் வந்தே மாதரம், தாய்மார்களுக்கு வந்தனம்னு அர்த்தம். பீஷ்ம பிதாமா போன்றவர்களுக்கு அம்பு விடுபவர்கள் நீங்கள் தான். ஸோ என்ன அம்பு விடுறீங்க? மன்மனாபவ மத்தியஜீபவ அன்பு விடுறீங்க. இந்த அம்பு விடுறது ரொம்ப ஈஸி. அப்பாவை நினைங்க, ஆஸ்தியை நினைங்க. ஏன்னா இந்த அம்பின் மூலமாகத்தான் நீங்கள் மாயையையும் வெல்றீங்க. சதா மன்மனாபவ நிலையில் நிலைச்சிருந்து மத்தியாஜிபவ நிலையில், அதாவது நான் நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன்ற அந்த நினைவிலையும், பாபாவுடைய குழந்தை நான் என்ற அந்த நினைவிலையும் இருந்து இருந்து மாயாவை வெல்கிறோம். நாம் அந்த ஒரு தந்தையுடைய குழந்தை. ஸோ அந்த ஒரு தந்தையைத்தான் நினைவு செய்யணும், அவருடைய வழியைத்தான் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அதன் மூலமாக தான் மாயை வெல்ல முடியும். ஸோ பாபா மிக உயர்ந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். அதன் மூலமாக 21 ஜென்மத்திற்கு நீங்கள் செய்த காரியத்திற்கு வருத்தப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த மாதிரி உயர்ந்த காரியம் 21 ஜென்மத்திற்கு அந்த மாதிரி உயர்ந்த காரியத்தையே நீங்கள் செய்வீங்க. அந்த அளவுக்கு அந்த கர்மாவை ஆழமாக உங்களுடைய குணமாக பதிய வைக்கிறார், சமஸ்காரமாக மாற்றுறார். அதன் மூலமாக சதாகாலமும் ஆரோக்கியமானவர்களாகவும் சதாகாலமும் செல்வந்தர்களாகவும் நீங்கள் மாறுறீங்க. பல கோடி தடவை நீங்கள் இந்த உலகத்துக்கு எஜமானர்களாக மாறி இருக்கிறீங்க. உங்களுடைய ராஜ்யத்தை பல கோடி தடவை அடைந்தும் இருக்கிறீங்க, இழந்தும் இருக்கிறீங்க. மீண்டும் அடையிறீங்க, மீண்டும் இழக்கிறீங்க, மீண்டும் அடையிறீங்க, மீண்டும் இழக்கிறீங்க. தொடர்ந்து இந்த சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ பிராமண குலத்தை சார்ந்த ரத்தினங்களாகிய நீங்கள் தான் ஹீரோயின் பார்ட்டே பண்ணுறீங்க. இல்லை, இந்த உலகத்தின் ஹீரோயினே நீங்கள் தான். அதுலேயும் நாடகத்தில் மிக உயர்ந்த பாகத்தை நீங்கள் நடிக்கிறீங்க. இல்லை, உங்களால் தான் உலக அழிவு ஏற்படுது, உங்களால் தான் புது உலகம் ஸ்தாபனையும் ஆகுது. ஸோ அப்படிப்பட்ட காரியத்தை கொடுத்து உங்களை உயர்ந்தவராக மாற்றின அந்த தந்தை மேலே எவ்வளவு அன்பு இருக்கணும் உங்களுக்கு. நினச்சி உருகணும். இல்லையா, உலகம் அழிய போகுது அப்படின்னா நிறைய பேருக்கு பேனிக் அட்டாக்கே வந்துடும். ஆனால் நமக்கு அது ஆனந்தத்தை கொடுக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் என்னவா ஆக போகிறோன்றது நமக்கு தெரியும். பாபா, நீங்கள் எவ்வளோ பெரிய அதிசயம் பண்ணுறீங்க. நான் நாராயணனாக இருந்திருப்பேன்னு எனக்கு சின்ன எண்ணம் கூட இருந்தது கிடையாது பாபா. யாருக்கும் கற்பனையில் கூட இல்லாத ஒரு மேஜிக் இது. அந்த நாராயணன் கோயிலுக்கு அவ்வளோ கூட்டம் வருதே, அந்த நாராயணனாக இருந்ததே நான் தானா? மீண்டும் நான் அப்படி ஆகிட்டு இருக்கிறேன்னா எவ்வளோ பெரிய மேஜிக் இது, எவ்வளோ பெரிய அற்புதம். பாபா சொல்கிற குழந்தைகளே, நீங்கள் தான் அந்த லக்ஷ்மி நாராயணன் போன்ற தேவதைகளாக இருந்தீங்க. பிறகு மறுஜன்மம் எடுத்த அசுரர்களாகவும் நீங்களே மாறிட்டீங்க. இப்போ முயற்சி செய்த அந்த ஆஸ்தியை மீண்டும் பெறுங்கள். எந்த அளவிற்கு ஒருவர் முயற்சி செய்கிறாரோ அந்த அளவிற்கு அவருக்கு காட்சிகளும் கிடைக்கும். கடைசியில் இல்லையா, கடைசியில் காட்சி கிடைக்கும். நல்லா பாபாவுடைய வழிபடியே நடந்துட்டுருக்கிறவங்களுக்கு தான் அந்த காட்சிகளும் கிடைக்கும்.
மற்றவர்களுக்கு காட்சி கிடைச்சா என்ன கிடைக்கும்? துக்கம்தான் வரும் அந்த காட்சியை பார்க்கறதுனால. வேலைக்காரனா அதுவும் கிடைக்கும், பட் சந்தோஷமான காட்சிகள் நமக்கு நிறைய கிடைக்கும். ஒரே ஒரு தந்தை மட்டும்தான் உங்களுக்கு இந்த ராஜயோக ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறார். இப்போ நீங்கள் இந்த சத்தியமான ஈஸியான ராஜயோகத்தை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கலாம். பாபா கற்றுக் கொடுக்கறதே நீங்கள் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு தான். ஆனால் ஹடயோகிகள் என்ன சொல்லுவாங்க? நீங்களாக கற்றுக் கொடுக்கக்கூடாது, குரு இல்லாமல் கற்றுக்கக்கூடாது, என்னென்னமோ கதை விடுவாங்க. ஸோ உங்களுடைய கடமை எல்லோருக்கும் பாபாவுடைய அறிமுகத்தை கொடுப்பதே. ஏன்னா எல்லாரும் இங்கே அனாதையாக இருக்கிறாங்க. அப்பா இல்லாத அனாதையாக இருக்கிறவங்களுக்கு நம்ம அப்பா வந்துட்டாருன்னு சொல்லுங்கள். ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒரு சகோதரி கேட்டாங்க, இந்த மாதிரி நடந்ததே நடக்கணுன்னு, அப்போ ஒவ்வொரு கல்பத்துலேயும் எங்கள் அப்பா இறந்துடுவாரா இல்லையா? அந்த பொண்ணு வந்து 10th தான் படிக்குது. ஆனால் இறந்த அன்னைக்கே அவங்க அம்மாவுக்கு வந்து பாபா கிடச்சிட்டார். ஸோ அதனால் மனிதன் என்றைக்காக இருந்தாலும் இறக்க தான் செய்யணும். அழிவற்ற தந்தையே கிடைச்சிட்டாரு, இது எவ்வளோ பெரிய சந்தோஷம். அதை எல்லாருக்கும் சொல்லுங்கள். ஏன்னா லௌகீக தந்தை இருந்தாலும் அனாதைகள் தான். ஏன்னா சரியான வழி நடத்த யாரும் இல்லையே. ஏன்னா உங்கள் அப்பாவே அனாதையாக தான் இருக்கார், அவங்க அப்பாவும் அனாதையாக தான் இருக்கார். கோடியில் சிலருக்கு மட்டுமே இந்த ஞானம் முந்தைய கல்பத்திலும் புரிஞ்சுது, இப்போவும் அவர்களுக்கே புரியும். எல்லோருக்கும் இந்த நல்ல செய்தியை கொடுங்க. மற்றவர்களுக்கு இது நல்ல செய்தின்னு கூட தோணாது. கிறிஸ்தவர்கள் நாங்கள் ஒரு நல்ல செய்தி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோன்னுவாங்க. உண்மையிலே நல்ல செய்தியை கேட்டால் ஜடம் மாதிரி போவாங்க. அப்போ நீங்கள் எடுத்துகிட்டு வந்ததில் என்ன நல்ல செய்தி இருக்குது? கடவுள் எப்படி இருப்பாருன்னு தெரியாது, எதுக்கு நினைக்கணும், எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இயேசு கடவுள் இல்லை, ஜெகோவா தான் கடவுள்னு போட்டிருக்கு பாருங்க, இவ்வளோ தான் சொல்லுவாங்க. அது வந்து யெகோவாவின் சாட்சிகள். ஆனால் நாடகத்தின்படி தானே எல்லாமே நடக்கும். அதான் பாபா சொல்கிறார், உலகத்திலேயே மகா முட்டாள்களை பார்க்கணுன்னா இங்கே பாருங்கள், பிரம்மகுமாரிகளில். யாரை சொல்கிறாரு? யார் இப்படிப்பட்ட அப்பாவை அடையாளம் கண்டுபிடிச்சு பிறகு டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க பாருங்க. 21 பிறவிக்கான ஆஸ்தியை கொடுக்குறவரை டைவர்ஸ் பண்ணுறாங்க பாருங்க. அப்போ அவங்க மகா முட்டாள்கள் தானே இல்லையா? இப்போ இந்த கணவன் மனைவி உலகியல் ரீதியாக டைவர்ஸ் பண்ணும்பொழுது கூட இப்போ அந்த ஜீவனாம்சம் கொடுக்கறது அது கூட இப்போ சட்டத்தை மாற்றுவாங்க போல இருக்குது. ஏன்னா அதை சாதகமாக வச்சு நிறைய பெண்கள் ஏமாத்துறாங்க அப்படின்ட்டு இப்போ நிறைய, இப்போ ஒருத்தர் இறந்து கூட போயிருக்காரு, அட்டுல் சுபாஷ்னு, ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஆனால் பாபாவை டைவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சொத்து கிடையாது. ஏன்னா இந்த சொத்து வந்து சம்பாதிக்கிறது, நினைச்சு சம்பாதிக்கிறீங்க. பாபா விட்டு போயிட்டீங்கன்னா அவர் நினைக்க போகிறது இல்லை, அவ்வளோதான். அதனால் நீங்கள் பாபாவை குறையும் சொல்ல முடியாது. ஸோ ஒருத்தரை மேலாகவும் இன்னொருத்தரை கீழாகவும் கடவுள் படைச்சாரா? கடவுள் ஒருபோதும் அப்படி படைக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் படகோட்டி படத்தில். ஆனால் அவர் படைக்கல தான். ஏன்னா உங்களை படைச்சிக்கிற அந்த உரிமையை உங்ககிட்டே கொடுத்துட்டார். உங்கள் எதிர்காலத்தை எப்படி உருவாக்கிக்கிறீங்க? நீங்கள் அலட்சியமாக இருக்கிறீங்க, அதனாலே ஏழையாக பிறக்கிறீங்க. அந்த அலட்சியத்தினால அப்பாவை விட்டுட்டு போகிறீங்க. 21 பிறவிக்கான ஆஸ்தியை விட்டுட்டு இப்போ இருக்கக்கூடிய தற்காலிக மயக்கத்தில் போய் விழுந்துடுறீங்க. என்ன பண்ணுறது? நாடகத்தில் இதுவும் பதிவாகி இருக்குது. பாபா எப்படி கூலாக எடுத்துக்கிறார் பாருங்க. சொல்கிறார், உண்மையை சொல்கிறாரு. இவ்வளோ முட்டாளாக இருக்காங்க, இருந்தாலும் டென்ஷன் ஆகாமல் நாடகத்தில் அவங்க பாகம் இதுதான் போல இருக்குது. நீங்கள் கடவுளுக்கே குழந்தையாகி இருக்கிறீங்க. இப்போ சாதாரண விஷயமா? கடவுள் மடியில் உட்காந்துட்ருக்கிற அந்த பிள்ளையார் நான் தான் அப்படின்றது சாதாரண விஷயமா? பிறகு சத்தியுகத்தில் நீங்கள் தேவதைகளுக்கு குழந்தையாக பிறப்பீங்க. அதுக்கப்புறம் சத்திரியராக, வைசியராக, சூத்ரராக மாறுவீங்க. இப்போ நாம் அசுர குழந்தையிலிருந்து தெய்வீக குழந்தையாக மாறுறோம். அப்படி மாற்றுறதுக்காகத்தான் பாபா பரந்தாமத்திலிருந்து இங்கே வந்திருக்கிறார். பாருங்கள், நம்மள
அழுக்காக இருக்கிற நம்மளை தூய்மை ஆக்கிறதுக்காகவே பரந்தாமத்திலிருந்து வந்திருக்கிறார் அப்படின்னா அவருக்கு எவ்வளோ நன்றி செலுத்தணும் இல்லையா? இதுக்காகவே வந்திருக்கிறார் அங்கேருந்து. வேறு எந்த ஒர்க்கும் கிடையாது இந்த பூமியில். நரகத்தில் என்ன இருக்குது பார்க்குறதுக்கு? ஸோ பக்தி மார்க்கத்தில் அவர் அவ்வளோ நன்றி செலுத்துகிறாங்க அவருக்கு இல்லையா? வேண்டுதல் நிறைய நன்றி தான், கடவுளுக்கு நன்றி செலுத்துறது தான் பக்தி. ஆனால் உண்மையிலே பக்தி துக்கமாக இருக்கும்போது தானே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ துக்கமாக இருக்கும்போது எப்படி நன்றி செலுத்துவாங்க இல்லையா? அந்த துக்கத்துலேருந்து சரி பண்ணுன்னு அழுது சரி பண்ணால் உனக்கு நன்றி செலுத்துறேன்ட்டு அதுக்கப்புறம் காணிக்கை வைப்பாங்க. ஆனால் இங்கே உங்களுக்கு கை மேலே பலன்னுவாங்களே அந்த மாதிரி அவ்வளவு ஆனந்தத்தை இப்போவே அனுபவம் பண்ணுறீங்க. இந்த துக்கம் நிரம்பிய உலகத்திலே அனுபவம் பண்ணுறீங்க. அப்போ அவரை எந்த அளவுக்கு நீங்கள் லவ் பண்ணணும், அவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? நீங்கள் பாபாவோடு தொடர்பை ஏற்படுத்துகிறீங்க, அன்பாக அவர் கூட பேசுகிறீங்க அப்படின்னா அவர் ஏன் கேட்க மாட்டார்? எப்படி சூப்பராக சொன்னார் பாருங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இது ஒரு டவுட்டு, நான் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறேன், பாபா என் கூட பேசுவாரா? அவர் கேட்பாரா? முதல்ல அன்பாக பேசுனா நான் ஏன் கேட்க மாட்டேன்ற அவரோட தொடர்பை ஏற்படுத்தி, அவரோட தொடர்புனா என்ன அர்த்தம்? கிராஸ் டாக்கே இருக்கக்கூடாது, வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. அப்படி நீ பேசும்போது நீ பேசுகிறத கேட்காம வேறு எதை கேட்க போகிறேன்றார். ஸோ அதனால் இரவில் எழுந்து பாபாவோடு பேசுங்க. இந்த பிரம்மா பாபா கூட தன்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுறார். நான் பாபாவை ரொம்ப ரொம்ப நினைக்கிறேன். ஸோ அவர் நினைவில் எனக்கு அன்பு கண்ணீரே வந்துடும். நான் என்னவா இருந்தேன், ஆனால் பாபா இப்போ என்னவா ஆக்கி இருக்கிறார் இல்லையா? அழியக்கூடிய ரத்தினத்து பின்னாடி போயிட்டு இருந்த என்ன அழிவற்ற ஞான ரத்தினங்களை கொடுத்து அழிவற்ற பொக்கிஷத்தை கொடுக்கிறாரு 21 பிறவிக்கு. அதுவும் நாராயணன்றது சாதாரண போதையா? என்னை மட்டும் ஆக்குறாரு, உங்களையும் தானே ஆக்குறாரு. இப்போ நீங்களும் அதே மாதிரி பாபா கூட பேசணும், அன்பு கண்ணீர் சிந்தணும், நினச்சிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? ஸோ நீங்களும் இப்போ அப்படித்தானே ஆகிட்டு இருக்கிறீங்க. ஸோ யார் யோகத்திலேயே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக பாபா உதவி பண்ணுவார். அப்போ தானாகவே உங்களுடைய கண்கள் திறக்கும். அந்த அமிர்த வேலை ஏந்திரிக்க முடியலன்னு கண் திறக்கும்ன்றார் இல்லை? ஸோ நீங்கள் யோகத்திலே இருந்தீங்கன்னா டக்குன்னு திறக்கும்ன்றார். ஆச்சரியமாக இருக்கும், எப்படி தூக்கம் போச்சு ஒன்றுமே தெரியாது. அல்லது உங்களுடைய பெட்டு ஆடுன்றார், ஏதோ நிலநடுக்கம் வந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் நடக்கும். குறிப்பாக ஆரம்பத்தில் பாபா குழந்தை ஆன புதுசில் நிறைய விஷயங்கள் நடக்கும், அமிர்த வேலை எழுப்புறது. ஸோ இந்த மாதிரி பாபா நிறைய பேர் எழுப்புறாரு. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இது பண்ணுறாரு? அவருக்கு தான் உடம்பு இல்லையே, எப்படி பண்ணுறாரு? ஸோ நமக்கு புரியாத நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ இந்த விஷயம் சொல்லும் பாபா எப்படி நம்மளை பாதுகாக்கிறாரு அப்படின்ட்டு. ஸோ எல்லையற்ற தந்தைக்கு அவ்வளவு கருணை. என் குழந்தை பாவத்தை அழிக்கணும் இல்லையா? ஒரு அப்பா அந்த குழந்தை நிறைய ஹோம்ஒர்க் பெண்டிங் இருக்கும்போது எழுப்பி எழுதுடா காஃபிலாம் போட்டு கொடுப்பாங்களே, அந்த மாதிரி பாபா நிறைய பாவம் இருக்க குழந்தைய எரிச்சிடு சீக்கிரமாக எழுந்திரி, நேரம் இல்லைன்னு எழுப்புறாரு பாருங்க. அதுதான் கருணை. ஸோ நீங்கள் ஏன் வந்தீங்கன்னு பாபா கேட்டால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பாபா, நான் எதிர்காலத்தில் ஸ்ரீ நாராயணனை திருமணம் செய்வதற்கு எப்படி தகுதியாகிறதுன்னு கற்றுக்கிறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அல்லது லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணுற அந்த பரீட்சையில் பாஸ் ஆகிறதுக்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஸ்கூல் இது இல்லையா? இப்போ மேட்ரிமோனி இருக்குது, ஏற்கனவே உங்கள் தகுதி என்னவோ அந்த தகுதிக்கு ஏற்ப பொண்ணோ பையனோ பார்க்கலாம். உங்களை அங்கே தகுதியெல்லாம் படுத்த மாட்டாங்க. ஆனால் பாபா இங்கே தகுதிப்படுத்துகிறார். எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ அற்புதமான விஷயம். ஸோ இது மிகப்பெரிய பல்கலைக்கழகம். ஆனாலும் பல்கலைக்கழகன்ற வார்த்தையை கூட பயன்படுத்த அரசாங்கம் விட மாட்டேங்குது உங்களை. ஏன்னா அது ஏமாத்துறாங்க, இது ஏதோ போலி யூனிவர்சிட்டி, நீங்கள் யார்கிட்ட பர்மிஷன் வாங்கினீங்க அப்படி கேட்குறாங்க.
அதனால் ஈஸ்வரிய பல்கலைக்கழகம்னு பயன்படுத்த விட மாட்டுறாங்க. ஒரு நாள் கண்டிப்பாக அவர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள். பாபாவுடைய நம்பிக்கை பார்த்தீங்களா? அரசாங்கமும் ஏற்றுக்கொள்ளும், மனிதர்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க, கண்டிப்பாக இது ஒரு பெரிய பல்கலைக்கழகம் தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. பாபா உங்களை தன்னுடைய கண்களில் அமர்த்தி புரிய வைக்கிறார். பாருங்கள், கண்ணுக்குள்ளே வச்சு ஞானம் சொல்லி கொடுக்குறார். நான் உங்களை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போவேன்னு சொல்கிறேன். ஸோ இப்படியெல்லாம் பாபா நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்களே, சத்தியம் பண்ணீங்களே, எப்படி இருந்த என்ன எப்படி ஆக்குனீங்க பாபா, இப்படியெல்லாம் நீங்கள் பாபா கிட்ட பேசிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு நிறைய உதவி பண்ணிக்கிட்டே இருப்பாருன்றார். ஸோ பாபா கிட்ட எப்படி உதவி வாங்கிறதுன்றதை அவரே சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. லவ் யூ பாபா. இல்லையா? இதில் பாபாவுடைய உதவியும் கிடைக்குது, நம்மளுடைய குணமும் மாறுது இல்லையா? நம்மளுடைய அகங்காரம் அழியுது. ஏன்னா பாபா மட்டுமே நம்முடையவராக இருக்கும்போது, அவர்கிட்ட மட்டுமே நீங்கள் பேசுகிறீங்கன்னு போது எவ்வளோ பவ்யமாக எவ்வளோ அன்பாக பேசுவீங்க. இந்த அன்பைத்தான் அடுத்த 5000 வருஷமும் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பீங்க. இப்போ பாபா நமக்கு உருவாக்குறார், பழக்கப்படுத்துகிறார். ஸோ யாருடைய தொண்டை அடைச்சிட்டு இருக்குதோ, பேச முடியாமல் ஞானத்தை கொடுக்க முடியாமல், அவங்களுடைய புத்தி பூட்டெல்லாம் பாபா திறப்பார் நீங்கள் பாபா கூட பேசிக்கிட்டே இருந்தால். ஆக்சுவலாக படிக்க தெரியாத ஒரு பிரதர் எழுத்துக்கூட்டி படிப்பார். அப்படி இருந்தவர் இப்போ டாக்டர்ஸுக்கெல்லாம் போய் கிளாஸ் எடுக்கிறார். அந்த டைமில் அவர் மூட்டை தூக்கிட்டு இருந்தார் பாபா ஞானம் கிடைக்கும்போது. அப்போ நல்லா தண்ணி அடிச்சுட்டு எங்கேயாவது விழுந்து கிடப்பார். அப்படி இருந்தவரை பாபா எப்படி ஆக்கியிருக்கிறார் பாருங்க. ஸோ அது மாதிரி நிறைய இடங்களில் பார்க்கலாம். ஸோ இரவெல்லாம் பாபாவுடைய நினைவிலே இருக்க உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் அனுபவமாகுன்றார். பாபா தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார். அதிகாலை அமிர்த வேளையில் நான் பாபா கிட்ட எப்படியெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு அனுபவத்தை சொல்கிறார். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் பேசுங்கன்னு சொல்கிறார். பாபா குழந்தைங்க கிட்ட சொல்கிறாரு, குழந்தைகளே ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க, மிக உயர்ந்த குலம், இதோடைய பேரை கெடுத்துடாதீங்க இல்லையா? நீங்கள் ஒருத்தர் காமத்தில் விழுறீங்கன்னு நினைக்காதீங்க. உங்கள் மனைவியோட காமத்தில் விழுந்தாலே உங்கள் மனைவி என்ன சொல்ல, ஆமாம் எல்லா பிரம்மகுமாரிகளும் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்றோம். ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. குலத்துக்கே அவமானம்ன்றதை புரிஞ்சிக்கணும். அதனால் பாபா கிட்ட அர்ப்பணிச்சிட்டிங்க இல்லை 5 விகாரத்தை, திரும்ப எடுக்காதீங்க. நல்லது. செம்ம பவர்ஃபுல்லான முரளி கொடுத்த இனிமையிலும் இனிமையான அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஸோ பாபா உங்கள் மேலே அன்பு வச்சுக்கிட்டே இருக்கணும், லவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா அவரை மாதிரி நீங்களும் கருணை நிரம்பியவராகி இந்த ஞானத்தை நம்ம சகோதர ஆத்மாக்களுக்கு கொடுக்கக்கூடிய சேவையை செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களை தகுதிப்படுத்திக்கிட்டு பாபா சொல்கிற ஒவ்வொரு கட்டளைக்கும் கீழ்ப்படிந்தவராகி உண்மையான ஞானி மற்றும் யோகி ஆத்மாவாகவும் இருங்க. பாபா சொல்கிற ஒரு விஷயத்தை கூட மீறக்கூடாது. அதிகாலை அமிர்த வேளையில் எழுந்திருச்சு பாபாவோடு இனிமையாக பேசுங்க. ஸோ பாபாவுக்கு இனிமையாக நன்றி சொல்லணும். நன்றி சொல்கிறதுக்கு 1 2 1000 காரணம் இருக்குது பாபாவுக்கு நன்றி சொல்ல. அஞ்ஞான காலத்திலேருந்தே எடுத்துகிட்டு வரலாம். எப்படியெல்லாம் நம்மளை அப்போவே பாதுகாத்தாருன்றதை நீங்கள் யோசித்தா தெரியும். ஸோ பாபாவுடைய உதவியை அனுபவம் ஆகணும் அப்படின்னா பாபாவை அன்பாக நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் அவருடைய உதவி உங்களுக்கு தெரியும். பாபாவை கேட்பீங்க, டக்குன்னு நடக்கும், ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அது நம்ம ஜென்ரல் வீடியோவில் கூட நிறைய சிஸ்டர்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அந்த மாதிரி அவங்களுடைய அனுபவங்களை. ஸோ வரதானம் பாபா சொல்கிறாங்க, நிரந்தரமாக ஊக்க உற்சாகம் கொண்டிருப்பதன் மூலமாகவும் சந்தோஷத்தின் பாடலை சதா மனதுக்குள் பாடிக்கொண்டே இருப்பதன் மூலமாகவும் அழிவற்ற சந்தோஷத்தின் பாக்கியத்தை பெற்றவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், ஸோ சந்தோஷத்தின் பாக்கியம் நிரம்பிய குழந்தைகளுக்கு
அழிவற்ற முறைகளின் மூலமாக அழிவற்ற வெற்றி கிடைச்சிருக்குது. ஸோ சந்தோஷத்தின் பாக்கியம் இருந்தால் தொட்டதெல்லாம் வெற்றி கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் உங்களை சந்தோஷமாக வச்சுக்கணும். என்ன ஆனாலும் அதுக்கு முழுக்க முழுக்க ஒரு பாபாவை மட்டும் ஆதாரமாக பிடிக்கும் பொழுது மட்டும்தான் அந்த சந்தோஷம் வரும். ஏன்னா மற்ற ஆதாரங்கள் எல்லாம் உங்களை ஏமாற்றிடும். ஆஹான்னு சொல்ல வச்சதெல்லாம் ஐயோன்னு அலற வச்சிடும். ஸோ அதனால் ஆஹா ஆஹான்ற சந்தோஷத்தின் பாடல் உங்கள் மனதில் தொடர்ந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஏன்னா பாபாவை பிடிச்சிருக்கிறீங்க, மனிதர்களை பிடிக்கல. அதனால் ஆஹா பாபா, ஆஹா என்னுடைய அதிர்ஷ்டம், ஆஹா என்னுடைய இனிமையான பிராமண பரிவாரம், ஆஹா இனிமையான மிக உயர்ந்த சங்கமயுக நேரம், அழகான சங்கமயுக நேரம், இதுதான் வருது. ஆக்சுவலாக இங்கே நிறைய சமஸ்காரம் முதல் எல்லாமே வரும். ஆனால் உங்கள் மைண்டை அதை எப்படி எடுக்கணும்? ஆஹா ஆஹான்னு எடுக்கணும். அதுதான் இங்கே விஷயமே. அப்படின்னா இது சந்தோஷமாகவே இருக்கிற மாதிரி நீங்கள் மாற்றணும். மைண்டை ஃப்ரீயாக விடக்கூடாது. ஒரு பாபாவை பார்த்துட்ருக்குறேன், ஒரு சோதனையாக இருக்குது, ஒரு சோதனையும் பாஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கிறேன். அப்போ ஒரு கேமில் ஜெயிச்சேன்னா உங்களுக்கு சந்தோஷம் தானே இருக்கணும். ஸோ அதனால் நான் செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஆஹா ஆஹா தான். ஸோ அதனால் அழிவற்ற சந்தோஷத்தின் பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிடுச்சு. ஏன்னா துக்கத்தின் உச்சத்தில் இட்டாந்து வச்சாலும் நீங்கள் ஆனந்தமாக இருக்கிறீங்க. இல்லை, திருவண்ணாமலை நிலச்சரிவு இருக்குது, ஆனால் அது மேலே ஆனந்தமாக தீபம் எரியுது. அந்த மாதிரி ஆனந்த தீபமாக நீங்கள் இருக்கணும். அதனால் பாபா குழந்தையான அப்புறம் ஏன் எனக்கு இப்படி இருக்குது அப்படின்ற வார்த்தையே உங்கள் மனதுக்குள்ளே வராது. ஏன்றதுக்கு பதில் ஆஹா ஆஹா தான் வரும். நானுங்கிறதுக்கு பதில் பாபா பாபா தான் வரும். நான் பண்ணல, பாபா பண்ணார், பாபா பண்ணார், பாபா பண்ணார், எல்லாமே பாபா பண்ணார். ஆஹா எவ்வளோ அற்புதமாக பண்ணார் இல்லையா? ஏதோ ஒன்று இருக்குது பாருங்களா, இந்த சிற்றறிவுக்கு புரியல, ஏதோ ஒன்று வச்சுருக்காரு அவர் அப்படிங்கிறது தான் உங்கள் மைண்டில் ஆழமாக பதியணும். 5000 வருஷத்துக்கு இது உங்களை காப்பாற்றும். அந்த அளவுக்கு ஆழமாக இந்த சந்தோஷத்தை எல்லாம் நன்மைக்கேன்றதை ஆழமாக பதிய வைக்கிறது தான் இந்த வரதானமே ஆக்சுவலாக. ஸோ எல்லாமே தொட்டதெல்லாம் உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் இல்லையா? ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதம், 5 விரல் ஒரே மாதிரியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் சங்கமயுகத்தை இப்போ நமக்கு தெரியும். அஞ்ஞானிகளே சொல்கிறாங்க 5 விரல் வேறு மாதிரி இருக்குன்னு. பாபா சொல்கிறாரு ஒரே மாதிரி 2 பேர் இருக்கவே மாட்டாங்க, தோற்றத்திலும் சரி குணத்திலும் சரி. அவங்கவுங்க நடிப்பை தான் அவங்க நடிப்பாங்கன்ற ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் பாருங்க. அதுதான் இங்கே மிக முக்கியமான விஷயம். அது தெரிந்தாலே பிரச்சனை வந்திருக்காது. ஸோ அந்த பிரச்சனை வந்ததில் தானே டைவர்ஸ் ஆகி அது பிரச்சனையாகி அட்டுல் சுபாஷ் தற்கொலையை பண்ணிட்டார். ஸோ பிரச்சனையே வராமல் பண்ணியிருக்கலாம். சரி, அதனால் ஏன் இல்லை, ஆஹா தான். ஐயோ ஏன் ஐயோவே கிடையாது, ஆஹா தான். நானுன்னு ஒன்று இல்லவே இல்லை, எல்லாம் பாபா தான். பாபா பண்ணுறார், பாபா சாப்பிட வச்சார், பாபா ஊட்டி வச்சார், பாபா குளிப்பாட்டி விட்டார், எல்லா வேலையும் பாபா தான் பண்ணிகிட்டு இருக்கிறார், எனக்கு பண்ணிகிட்ருக்கிறார். இதே தான் மைண்டில் இருக்கணும். இப்படித்தான் அந்த நானுன்ற ஒன்றத்தையே நீங்கள் அழிக்கிறீங்க. ஸ்லோகன். ஸோ உங்களுடைய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் அழிவற்ற ஈஸ்வரிய அரசாங்கத்தின் முத்திரை குத்துங்கள். இல்லை, ஈஸ்வரிய அரசாங்கத்தின் முத்திரைனா அது இனிமையான எண்ணமாக இருக்கணும், தூய்மையான எண்ணமாக இருக்கணும், கருணை நிரம்பியதாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருக்குதான்னு செக் பண்ணி முத்திரை குத்துங்க. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது அந்த மாதிரி எண்ணங்களை உருவாக்குறதுல நீங்கள் உறுதியாக பலவானாக மாறுவீங்க, எப்படிப்பட்ட சோதனைத்தால் வந்தாலும். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க. செம பவர்ஃபுல் முரளி.